ஹாய் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நாங்களும் நல்லா இருக்கோம். ஓகே, வாங்க இன்றைக்கான ஒரு சூப்பரான ஒரு பூவை பற்றி பார்க்கலாமா? ஓகே. என்ன தெரியுதா க்ளீனாக? கண்டிப்பாக தெரியும். ஆமாம், இந்த பாருங்கள். ஆக்சுவலாக வந்து நம்ம ரோஸை வாங்கி வைப்போம், இன்னும் நிறைய பூலாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வளர்ப்போம், சரிங்களா? பட் இந்த செடியை யாரும் வாங்கிட்டு வந்து வச்சதா நான் பார்த்ததே கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கும் தெரியும். ஏன்னா இது வந்து அந்த வேலியோரம், காட்டு ஓரத்தில், காட்டில், மேட்டில் எங்கெல்லாம் இடம் இருக்கோ இதுக்கு தண்ணியும் தேவை கிடையாது, நம்ம ஊற்ற வேண்டியது கிடையாது, விதையும் நம்ம போட வேண்டியதும் கிடையாது. அது பாட்டுன்னு மானாவரியாக வரும். அது பாட்டுன்னு அதிகமாக விளைஞ்சு நிற்கும், அது பாட்டுன்னு பூத்துரும், அது கொட்டும். ஒரு கட்டத்தில் வெயில் காலம் வந்ததும் மொத்தமாக காஞ்சிரும். பட் அதோட சீட்ஸ் இருக்கும், திருப்பி அகைன் நெக்ஸ்ட் இயர் மழை வரும்போது அது முளைச்சிக்கும், அவ்வளோதான். மற்றபடி இதை வந்து எந்த கடையிலையும் விற்கிறதில்ல. ஆனால் இதில் பூக்கிற பூ இருக்குது பாருங்கள். இந்த செடி ஆக்சுவலாக நாங்கள் இங்கே வந்தபோது இருந்துச்சு. பட் ரொம்ப சின்ன செடியாக இருந்து, ரொம்ப சின்னது, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி சொல்கிற ஸ்டோரி. தூக்கி போட்டலான்னு நினச்சோம், இந்த முள்ளு செடியாச்சும் இதை வச்சுட்டு எதுக்குன்ட்டு. அப்புறமா ஒரு யோசனை, சரி இருந்துட்டு போட்டோம், நம்ம ஒன்றும் வைக்கல, பட் தண்ணி மட்டும் ஊற்றுவோம், அது என்ன பண்ணுதோ பண்ணட்டும். நான் நினச்சேன் நெக்ஸ்ட் இயர், இந்த வருஷம் நாங்கள் வந்தால் நெக்ஸ்ட் இயர் தான் இது பூக்கு போல் இருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் டெய்லி சொல்கிறேன், ஒரு 20 பூவாச்சும் இது எனக்கு கொடுத்துருது கம்பல்சரி. ஒரு 10, 15, 20 பூ. அப்படி ஒரு நாள் இன்றைக்கி ஒரு 30 பூ 20 பூ கொடுத்துட்டா நாளைக்கு ஒரு 10 பூ கொடுக்கும். பட் ஒரு நாளைக்கு 15 பூ 20 பூ கணக்கு. இன்றைக்கி அதை கொடுத்துருச்சுன்னா மறுநாள் பாதி கொடுத்துரும். ஆனால் வந்து இது பூக்கிறத குறைக்கவே இல்லைங்க. இப்போ கூட நாளைக்கு ஆக்சுவலாக நான் நேற்று பறிச்சிட்டேன். ஸோ இது நாளைக்கான பூ இருக்குது இங்கே. நான் உங்களுக்கு எத்தனை இருக்குதுன்னு காட்டுறேன், சரிங்களா? இருங்க. 1 2 3 4 5, இங்கே 6 7 8, அந்த 8 இருக்கா? இந்த பக்கம் மட்டும் கீழே ஒன்று இருக்குது, 9. ஆக்சுவலாக நேற்று நல்லா பூத்துருச்சு. அதான் இன்றைக்கான பூ வந்து 9 பூ இருக்குது, அதுதான் நாளைக்கு. பட் நமக்கு இப்போ 9 தெரிஞ்சாலும் நாளைக்கு கண்டிப்பாக அது 10 பூ இருக்கும். பிகாஸ் நேற்று நிறைய பூ எடுத்துட்டதால். எதுக்கு இப்போ இந்த பதிவுனா, நம்ம காசு கொடுத்து தான் வாங்கி வைக்கணும்னு இல்லைங்க. காட்டோரம் மேட்டோரம் இருக்கிற பூச்செடியை கூட நம்ம பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சோம்னா அது இன்னும் சந்தோஷமாக பூக்கும். 2 கிளை எடுத்துதுங்க, 3வது கிளையிலேருந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் பறிக்கலாம் அன்றைக்கி இந்த இடத்துல அவ்வளோ பூ கொட்டி இருக்கும். இது எங்கள் குட்டி மாண்டோட வால். இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, சிங்கம் மாதிரி, ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க. உங்களுக்கு இந்த பூ பிடிக்குமா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு முடிஞ்சால் நான் பூ பூக்கும்போது உங்களுக்கு இன்னொரு பதிவு போடுறேன். எனிவே தேங்க்யூ. இந்த பூவுக்கு என்ன பேர் சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். நான் சின்ன வயசில் இந்த மஞ்சள் கனகாம்பரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுது இதுக்கு பேர் அது கிடையாது, மஞ்சள் டிசம்பர்னு நான் நினைக்கிறேன். ஒரு சிலர் சொல்கிறாங்க இது காட்டு மல்லி, ஒரு சிலர் வந்து இது வந்து ஜஸ்ட்டு ஒரு காகித பூ அப்படி சொல்கிறாங்க. நிறைய பேர் நிறைய பூ பேர் சொல்கிறாங்க. இதுக்கு பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். இன்னொரு பதிவில் இன்னொரு பூவோ செடியோ காயோ கண்டிப்பாக பார்க்கலாம். பாய் பாய், see you, டாட்டா, வரட்டா.